உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஐராவை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்ப. மரியாதையா என் செல்ல பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சு. அவளுக்கு ஒண்ணுனா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். தேவையில்லாம வந்து இவ்வளவு மாட்டிக்கிட்டா பைத்தியம். இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? தலை தெரிச்சு ஓட மட்டும் தான் முடியும். இந்த இடத்துல இவ்வளவு பொருட்கள் இருக்கிறதால என்னால வேகமா ஓட முடியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்கிட்ட ஐடியா இருக்கு. பின்னாடியே வா. உங்களால தப்பிக்க முடியாது. அவங்கள சும்மா விட. ஜாக்கிரதை. ஐராவை என்கிட்ட கொடுத்துற, இல்லனா யாரையும் உயிரோட விட மாட்டேன். இப்பவே கண்ணு கட்டுதே. இந்த இடத்துல என்னால வேகமா செயல்பட முடியல. என்னோட ஆக்ரோபாட்டிக்ஸ் வித்தையில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மவனை மாட்டியா? பரவாயில்ல விடு ஐரா. உனக்கு என்ன அம்மானு கூப்பிட விருப்பம் இல்லைன்னா கூப்பிடாத. உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமும். நீ எப்பவும் என் பக்கத்திலே இரு, அதுவே எனக்கு போதும். நான் உன்னை முழுங்கினதுக்கு அப்புறமா நீ என்னோட ரத்தமும் சதையுமா ஆயிடுவ. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எப்போ ஒன்னா இருக்கலாம். நான் திரும்ப வந்ததை உனக்காக தான் ஐரா. இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? என்னால இப்ப செய்ய முடியல. ஏதோ ஊர்லயே உனக்கு மட்டும் தான் தரமா இருக்கிற மாதிரி பெருசா பீத்திட்டு இருந்த. ஆனா அதுவே உனக்கு எதிரா மாறும்னு நினைக்கல. கொஞ்சம் நீயே சுத்தி பாரு. எங்க கிட்ட நீதான் வசமா மாட்டிருக்க. குட் ஜாப் புட்டி. இப்பயாவது உன் மூளைய பயன்படுத்தினியே. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். உங்களை மாதிரி ஒண்ணுத்துக்கும் உதவாத பொடி வாண்டுகளால என்ன ஒண்ணு பண்ண முடியாது. மிஸ் அயாசே, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு அவ தப்பிக்க முயற்சி பண்றா. அதுக்கு விட்டாதானே? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அழகான கால்களை பிடிச்சிருப்பேன். இதுக்காக கண்டிப்பா வருத்தப்படுவேன். டேய் புட்டி, ஃபுல் த்ரோட்டல பயன்படுத்து. இப்ப வரைக்கும் நீ அதை பண்ணலல. நீ அடிக்கிற அடியில அவ தெரிச்சு ஓடணும். ஆனா எனக்கு தெரிக்க விட்டு பழக்கம் இல்லையே. ஏது? நாம 2 பேரும் ஏலியன்ஸ் கிட்டயும் லொகேஷன் பவுண்ட் ஸ்பிரிட் கிட்டயும் மாட்டிக்கிட்டப்ப எப்படியாவது அங்க இருந்து தப்பிக்கணும்னு குத்து மதிப்பா தான் அடிச்சு விட்டேன். உன் பாஷையில திரும்ப சொல்றேன், எனக்கு தெரிக்க விட தெரியாது. மூளை இல்லாத முட்டா பையலே, முடிஞ்சா அவளை கெட்டி உத, அதுவே போதும். எட்டி உதைக்கிறதா? சரி, முன்னாடியா பின்னாடியா? எங்கேயோ ஒண்ணு. கேள்வி மேல கேள்வி கேட்டு உன்னை உதப்ப. இது தப்பாச்சே. என்னடா பார்த்துட்டு சும்மா இருக்க? ஏதாவது பண்ணு. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன். அவளை தெரிக்க விடுறா புட்டி. யப்பா, போட்டு தாக்கிட்ட போ. தெரியாதுன்னு சொன்னா, ஆனா நீ உண்மையிலேயே அவளை தெரிக்க விட்டுட்ட. வலிக்குதே, உடம்பெல்லாம் உண்டியல் சத்தமா கேக்குதே. பொட்டி பயலே, என்னோட சக்தியை வச்சு உன்னால இவ்வளவுதான் பண்ண முடிஞ்சதா? உனக்கு ஒரு நாள் இருக்குடி. பல்ல உடைச்சிட வேண்டாம் பண்ணாட. சரி, இவ்வளவு என்ன பண்றது? பாட்டியை கூப்பிட்டு போய் ஓட்ட சொல்லுவோமா? அதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் இல்ல. விட்டா கொஞ்ச நேரத்துக்கு அவ எந்திரிக்க மாட்டா. இதுக்கப்புறம் அவளோட பவர்ஸையும் யூஸ் பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் விட. உன்னோட தங்க சுண்டக்க அவகிட்ட தானே இருக்கு. ஓ ஆமால, அவ எந்திரிக்கிறதுக்குள்ள வாங்க அதை எடுக்கலாம். ரொம்ப நேரமா என் கை கட்டியே இருக்கே. இது எப்படி அவுக்கிறதுனே தெரியல. டே புட்டி, உன்கிட்ட சிசர் இருக்கா? சிசர்ஸ் எல்லாம் கையிலேயே வச்சுட்டு சுத்துவாங்களா என்ன? இந்த அரக்கிருக்கு இருக்காளே, எதிர்பார்க்காத நேரத்துல கட்டி போட்டுட்டான். சரி, அதை விட அவளுக்கும் இந்த சிலுக்கு பைக்கும் என்ன சம்மந்தம்? அடியே மோமோ, ஓ, சுண்டக்கா கிடைச்சுதா இல்லையா? கிடைச்சிருச்சே. ஓ, என்ன புட்டி சந்தோஷமா? உன்னோட ஆன்மா பாதி கிடைச்சிருச்சு. ஏன் வழி உனக்கு எங்க புரிய போகுது? விளையாட்டு செய்திகளை இதோட முடிச்சுப்போமா? ஏன் இப்ப என்ன ஆச்சு? இந்த பொண்ணு இறந்து போயிட்டா.
என்ன இறந்துட்டாளா? ஆனா எப்படி? அவ பல்ஸ் செக் பண்ணலாவா? சரி. அவ உயிரோட இல்ல. சரியா சொன்ன. சாதாரண மனுஷங்கள பேய் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆகிறத எத்தனை வாட்டி பார்த்திருப்பேன். உன்கிட்ட சைக்கிக் பவர் இருக்கிறதுனால தான் நீ தப்பிச்ச. அதோட என் பவரும் இருக்கிறதுனால தான் அவனும் தப்பிச்சான். பொட்டி எனக்கு நன்றி கடன் டேய் பட்டிருக்கான். புட்டி, உனக்கு சிபிஆர் பண்ண தெரியுமா? தெரியும், ஆனா உடனே அவளுக்கு கார்டியாக் மசாஜ் பண்ணு. என்னோட சைக்கிக் பவர்ஸை யூஸ் பண்ணி நான் அவளோட ஹார்ட்ட பாத்துக்கிறேன். செத்து போனவங்க இதயத்தை எத்தனை தடவை அழுத்தினாலும் திரும்ப உயிர் வராது. அத மசாஜ் பண்ணி ஒண்ணும் ஆக நீ போறதில்ல. வாய மூடு. எப்ப பார்த்தாலும் கண்டதையும் ஒளறிட்டு. டேய் புட்டி, ஆரம்பி. சரி, நான் பாத்துக்கிறேன். ஹே கிழவி, உன்கிட்ட போன் இருக்குல்ல, அத வச்சு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதே. மறுபடியும் பண்ணு. 1 2 3 4 5. ஓ கருண். 1 2 3 4 5. ஐரா, என் செல்ல மகளுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இவ வேற திரும்ப வராளே. இப்ப என்ன பண்றது? என்கிட்ட விடுங்க, இவள நான் பாத்துக்கிறேன். நீங்க ஐராவை காப்பாத்துற வேலையை பாருங்க. என்ன பண்ணாலும் ஐராவை காப்பாத்த முடியாது. அவளை காப்பாத்த ஒரு வழிதான் இருக்கு. என்னோட ஆறாவை எடுத்து அவளுக்கு கொடுத்துருங்க. உயிரோட இருக்கிறவங்களுக்கு ஆறாதான் பேட்டரி மாதிரி. அந்த பேட்டரி இல்லாம எந்த உடலும் செயல்படாது. ஐராவோட இறப்புக்கு நான் தான் காரணம். அதனால என் உயிரை வச்சு அவளை காப்பாத்துங்க. நீ சொல்றத நம்பறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? போய் சொல்லி ஏமாத்தி அவளை மறுபடியும் முழுங்க ட்ரை பண்றியா? இதுக்கப்புறம் யாரையும் என்னால முழுங்க முடியாது. ஒருவேளை உனக்கு இன்னமும் என் மேல நம்பிக்கை வரலனா இந்த இரும்பு ரோட எடுத்து என் மண்டைய பொழுதுரு. அவ சொல்ற எல்லா விஷயங்களும் உண்மைதான். ஆறா இல்லாத உடல் செத்ததுக்கு சமம். எந்த பயனும் இல்ல. எனக்கு இன்னும் கூட உன் மேல நம்பிக்கை இல்ல. நீ மொடத்தனமா ஏதாவது பண்ண அந்த ராட் எடுத்து நானே உன் மண்டைய உடைச்சிருவேன். டே புட்டி, இன்னொரு வாட்டி உன் சக்தியை பயன்படுத்து. அவ மேல எப்பவும் ஒரு கண் இருக்கட்டும். இந்த அரக்கிரிக்கு உடம்புல உன்னோட ஆறாவை வச்சா அவளுக்கு திரும்ப உயிர் கிடைக்கும்னு சொன்னல, அதை எப்படி பண்றது? அதையும் நீயே சொல்லு. உன்னோட சைக்கிக் பவர்ஸ பயன்படுத்தி என்னோட ஆறாவுக்கும் ஐராவோட ஆறாவுக்கும் ஒரு இணைப்பை உருவாக்க, அந்த இணைப்பை வச்சு எங்களோட ஆறாவை மாத்திக்க முடியும். டேய் புட்டி, நீயும் கொஞ்சம் அலாட்டா இரு. சரி, பாத்துக்கிறேன். அப்ப ஆரம்பிக்கலாம். அம்மாவை மிஸ் பண்ணியா?
இன்னைக்கு நான் விட மாட்டேன். எங்கடி போற? அடச்சே. ஏய். இனி ஓய்வெடுங்கம்மா. நீங்க செஞ்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நடந்த எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா எனக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தரை எழுந்துட்டேன்னு மட்டும் தெரியும். அம்மா, அட அம்மா இல்ல. ஹாய்ரா. தனியா இப்படி போக கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அவங்க பாக்குறதுக்கு அம்மா மாதிரியே இருந்தாங்க. நீ பாக்குற எல்லாரும் உன்னோட அம்மா ஆயிட முடியாது. அப்படின்னா அப்பா அம்மா எங்கதான் போயிருக்காங்க? நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், உன்னோட அம்மா கடவுள் கிட்ட போயிட்டாங்க. அவங்க எப்பப்பா திரும்ப வருவாங்க? அது கண்டிப்பா சீக்கிரம் திரும்பி வந்துருவாங்க. நீ அது வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், சரியா? அம்மாவை எதிர்பார்க்காம எல்லா வேலையும் நீயே செஞ்சுக்கணும். அப்பதான் அவங்க திரும்ப வரும்போது உன்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாங்க. ஆ, அப்படின்னா அம்மாவை பெருமைப்படுத்த ஐரா தயார். என்னோட பொண்ணுக்கு என்ன ஆச்சு? ஐரா, நடந்த எல்லா விஷயங்களும் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஐரா தான் என்னோட பொண்ணு, நான் தான் அவளோட அம்மா. என்னோட பொண்ணை நான் தான் பாதுகாக்கணும். என் செல்ல மகளை யாரும் கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன். அவளுக்கு உயிர் வந்துருச்சு. மோமோ, உனக்கு என்னாச்சு? உன் எதுவும் பண்ணிட்டாளா? எங்க பேச்ச கேட்காம உன் வேலைய காட்டிட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன். புட்டி வேண்டாம். இதுக்கு மேலையும் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். என்ன மன்னிச்சிரு ஐரா. யாரோ உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என்னால உன் உயிரே போயிருக்கும். அதுக்கு காரணம் என்னால என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாததுதான். என்னோட அன்பே உனக்கு ஆபத்தா மாறிடுச்சு.
இதுக்கப்புறம் என்னால உனக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஏய், அவ உடம்பு முழுக்க சாம்பல் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. நான் சொன்னேன்ல, ஆறாயில்லாத உடல் செத்த பொணத்துக்கு சமம்னு. யார காப்பாத்தணும்னு நினைச்சாலும் அவங்களையே காயப்படுத்திட்டா. இவ ஆத்மா சாந்தி அடையாது. அப்ப அடுத்து என்ன ஆகும்? அதுக்கப்புறம் ஒன்னும் ஆகாது. ஒரே அடியா அவ மறைஞ்சு போயிடுவா. அவ இந்த உலகத்துல வாழ்ந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. உயிரோட இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் அவளோட நினைப்பே இருக்காது. அவ உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இவ இல்லாம போனாலும் அத பத்தி யாரும் ஃபீல் பண்ண போறதில்ல. உன்னால எப்படி இப்படி பேச முடியுது? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இந்த நினைவோட அவ மறைஞ்சு போனா அவ ஆத்மா என்னைக்குமே சாந்தி அடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளோட ஆத்மா சாந்தி அடையறதும் அடையாம போறதும் அவ கையில தான் இருக்கு. நம்மளால அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, புரியுதா? உனக்கு ஒரு அழகான ட்ரெஸ் போட்டு விட்டு அத பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சேன். நான் கடைசி வரைக்கும் உன் கூட ஒன்னா வாழணும்னு நினைச்சேன். என் பொண்ணோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை நீ என்னோட மகளா பிறக்காம இருந்திருந்தா இந்நேரம் சந்தோஷமா இருந்திருப்பியோ என்னமோ. நானே உன் வாழ்க்கைய நாசமாக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? உங்களோட மகளா பிறக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கப்புறமாவது உங்க 2 பேரையும் யாரும் துன்புறுத்த கூடாது. உங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நான் வேண்டிக்கிறேன். நான் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டேம்மா.